அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு டி.எஸ். சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 11. பியர் ரகசியமாக வீட்டிலிருந்து வெளியேறுதல். இந்த கதைகளுக்கு மத்தியில் சேனாதிபதி குட்டுஜோ பியரை அழைத்தார். சேனாதிபதி கோமகன் ராஸ்டாப்சைனின் அறைக்குள் அவர் போனார். அவர் தமது முகத்தை சுழித்து கொண்டு நெற்றியையும் கண்களையும் தமது கையால் தடவிக்கொண்டார். ஹா, பெரிய வீரரே, சவுக்கியமாயிருக்கிறீரா என்று ராஸ்டாப்சைன் அந்த அறையில் இருந்த குட்டையான மனிதர் வெளியேறியதும் கேட்டார். உம்முடைய வீரத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் இப்பொழுது விஷயம் அதுவல்ல. எனது அன்பானவரை, நமக்குள் பேசிக்கொள்வோம். நீர் ஃப்ரீமேசன் சங்கத்தை சேர்ந்தவரா என்று கடுமையாக பேசினார். அம்மாதிரி இருப்பது ஏதோ ஒரு குற்றம் போலவும், என்றாலும் அதை மன்னித்துவிட விரும்புவதாக அவர் பேசியது போலவும் இருந்தது. பியர் மௌனமாக இருந்தார். எனது நண்பரே, எனக்கு கிடைத்த செய்தி ஆதாரம் உள்ளது. ஆனால் ஃப்ரீமேசன்களில் எத்தனையோ விதமான பேர்கள் இருக்கிறார்கள். மனித சமூகத்தை காப்பாற்றப் போவதாக சொல்லிக்கொண்டு ருஷ்யாவின் நாசத்தை விரும்பும் கூட்டத்தை நீர் சேர்ந்தவர் அல்ல என்று நான் நம்புகிறேன். ஆம், நான் ஒரு ஃப்ரீமேசன் என்றார் பியர். எனது அன்பானவரே, இதோ பாரும். ஸ்பெரான்ஸ்கியும் மாக்னிட்ஸ்கியும் அவர்களுக்குரிய இடங்களுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதை நீர் அறிந்திருப்பீர் என்று எதிர்பார்க்கிறேன். கிலியுசாரோவும் அதே மாதிரி பலனை அடைந்தார். சாலமன் கோயிலை கட்டப்போவதாக சொல்லிக்கொண்டு தங்களுடைய தந்தை நாட்டின் கோயிலை நாசமாக்குகிற பலருக்கும் அதே கதிதான் கிடைத்திருக்கிறது. இம்மாதிரி செய்வதற்கு காரணங்கள் உண்டு என்பதை நீர் அறிந்து கொள்ளலாம். அந்த போஸ்ட் மாஸ்டர் தீங்கு செய்யக்கூடிய பேர் வழியாக இல்லாமல் இருந்திருந்தால் அவரை நான் நாடு கடத்தி இருக்க மாட்டேன். அந்த போஸ்ட் மாஸ்டர் நகரத்திலிருந்து வெளியே போவதற்கு நீர் உமது வண்டியை அவருக்கு கொடுத்தீர் என்றும், அவருடைய தாஸ்தாவேஜுகளை பந்தோபஸ்தாக வைத்திருப்பதற்கு நீர் அவரிடமிருந்து பெற்றிருக்கிறீர் என்றும் நான் அறிகிறேன். உமக்கு கெடுதல் எதுவும் செய்ய நான் விரும்பவில்லை. உம்மிடம் எனக்கு பிரியமுண்டு. என்னுடைய வயதில் நீர் பாதிதான் இருப்பீர். ஒரு தந்தையைப் போல உமக்கு நான் புத்திமதி சொல்லுகிறேன். அம்மாதிரி மனிதர்களோடு எவ்விதமான போக்குவரத்தும் வைத்து கொள்ளாமல் இதை விட்டு கூடிய சீக்கிரம் நீர் புறப்பட்டு போகும்படி நான் உமக்கு ஆலோசனை கூறுகிறேன். கிலியுசாரியோ என்ன தவறு செய்தார் கோமகனே என்று பியர் கேட்டார். அதை அறிந்து கொள்வது என்னுடைய வேலை. அதை பற்றி நீர் கேட்க முடியாது என்று ராஸ்டாப்சைன் கூச்சலிட்டார். நெப்போலியனுடைய பிரகடனங்களை விநியோகம் செய்தார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினால் அம்மாதிரி செய்ததாக பெரேஷாகின் என்று ராஸ்டாப்சைனை பார்க்காமலேயே பியர் பேசினார். அதுதான் விஷயம் என்று ராஸ்டாப்சைன் பியரை பார்த்து முன்னைவிட அதிகமாக கூச்சலிட்டு திடீரென்று முகம் சுழித்தார். பெரெஷாகின் ஒரு கெட்டுப்போனவன், ஒரு துரோகி. அவனுக்கு உரிய தண்டனையை அவன் பெறுவான் என்று அவர் சொன்னார். ஒரு அவமானத்தை பற்றி பேசும்போது எப்படி பழிவாங்கும் வேகத்தோடு பேசுவார்களோ அம்மாதிரி அவர் பேசியது இருந்தது. என்னுடைய செய்கைகளை பற்றி விவாதிப்பதற்காக உம்மை நான் அழைக்கவில்லை. உமக்கு ஒரு ஆலோசனை கூறுவதற்காகவே நான் அழைத்தேன். அதை உத்தரவு என்று வேண்டுமானால் நீர் வைத்துக் கொள்ளலாம். கிளியுசாரியோ போன்ற மனிதர்களோடு வைத்துள்ள தொடர்புகளை எல்லாம் உடனே முறித்துவிட்டு நகரத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அசட்டுத்தனமாக யார் நடந்து கொண்டாலும் சரி, அதை நான் சிதறடிப்பேன் என்று சொன்னார். பெசூகாவ் மீது இதுவரை எவ்விதமான குற்றமும் இல்லை. ஆகவே அவர் மீது இம்மாதிரி குற்றஞ்சாட்டுவது சரியல்ல என்று ஒருவேளை அவருக்கு தோன்றியிருக்கலாம். அதனால் நட்பு முறையில் பியரின் கையை பற்றி அவர் பேசினார். ஒரு பெரிய பேராபத்து நடக்கப் போகிறது. என்னுடன் பேசுகிறவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வதற்கு எனக்கு நேரமில்லை. என்னுடைய தலை சில சமயம் சுற்றுகிறது. எனது அன்பானவரே, நல்லது. இப்பொழுது நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஏன், ஒன்றுமில்லை என்று பியர் பதிலளித்தார். தமது கண்களை உயர்த்தவோ தமது முகத்தில் தோன்றிய சிந்தனைக்குறியை மாற்றவோ செய்யாமல் அவர் பேசினார். கோமகன் முகம் சுழித்தார். எனது அன்பானவரே, நட்பு முறையில் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உம்மால் சாத்தியமான வரையில் சீக்கிரமாக இதை விட்டு போய்விடும்.
உமக்கு நான் சொல்லக்கூடியதெல்லாம் அதுதான். சொல்லுவதை கேட்டு நீர் நடப்பிராகில் அது மிகவும் உமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். போய் வாரும் எனது அன்பானவரே, போய் வாரும். ஆ, மற்றொரு விஷயம் என்று சொல்லிவிட்டு பியருக்கு பின்னால் அவர் கூச்சலிட்டார். இயேசுவின் சங்கத்தை சேர்ந்த பரிசுத்த பாதிரியார்களின் பிடிப்பில் கோமகள் அகப்பட்டு கொண்டாள் என்பது உண்மையா? பியர் அதற்கு பதில் சொல்லவில்லை. இதற்கு முன்பாக அவர் எப்பொழுதும் காட்டியிராத விதமான கோபத்தோடும் எரிச்சலோடும் ராஸ்டாப்சைனின் அறையை விட்டு வெளியேறினார். அவர் தமது வீட்டை வந்து அடையும் போது ஏற்கனவே இருட்டிவிட்டது. அவரை பார்ப்பதற்காக சுமார் 8 பேர் வந்திருந்தார்கள். ஒரு கமிட்டியின் காரியதரிசி, அவருடைய பட்டாளத்தின் கர்னல், அவருடைய மேனேஜர், அவருடைய பிரதான காரியஸ்தர், இன்னும் அவரிடம் தங்களுடைய குறைகளை தெரிவித்துக் கொள்வதற்காக வந்தவர்கள் ஆகியவர்களாகும். அவர்கள் எல்லோருக்கும் பியரிடம் வேலை இருந்தது. பியரின் உத்தரவுகளை பெறுவதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள். இந்த விஷயங்களிலெல்லாம் பியருக்கு சிரத்தை இல்லை. இவற்றையெல்லாம் அவர் புரிந்து கொள்ளவும் இல்லை. தம்மிடமிருந்து அவர்கள் போவதற்காக ஏதோ பதில்களை சொல்லி அனுப்பினார். கடைசியாக தாம் தனியாக இருந்தபோது தமது மனைவியின் கடிதத்தை திறந்து வாசித்தார். அவர்கள் அந்த பீரங்கி படையில் இருந்த சிப்பாய்கள், இளவரசர் ஆண்ட்ரூ ஆகியவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த வயோதிகர், கடவுளுக்கு அடிபணிவதே எளிமையானதாகும், துன்பப்படுவது அவசியமானது. இவற்றின் அர்த்தங்கள் எல்லாம் கடிவாளம் போட வேண்டும். எனது மனைவி விவாகம் செய்து கொள்ளப் போகிறாள். ஒருவர் மறந்துவிட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு தமது ஆடைகளை களையாமலேயே படுக்கையில் படுத்ததும் உடனே தூங்கிவிட்டார். மறுநாள் காலையில் அவர் விழித்ததும் அவருடைய பிரதான காரியஸ்தர் அவரிடம் வந்தார். அவர் அந்த நகரத்தை விட்டு போய்விட்டாரா அல்லது போகப் போகிறாரா என்பதை அறிந்து வரும்படி கோமகன் ராஸ்டாப்சைன் ஒரு போலீஸ் அதிகாரியை அனுப்பியிருந்தார். அந்த தகவலை அவருடைய பிரதான காரியஸ்தர் கூறினார். பியருடன் தங்கள் வேலைகளை முடித்து கொள்வதற்காக 1 டஜன் பேர்கள் வரவேற்பு அறையில் காத்திருந்தார்கள். பியர் வேகமாக உடையணிந்து கொண்டு அவர்களை பார்க்க போகாமல் பின் வாசலில் உள்ள முற்ற மண்டபத்திற்கு போய் அங்கிருந்த வெளிவாசல் வழியாக வெளியே போனார். அந்த நேரத்திலிருந்து மாஸ்கோவை அழிக்கும் வேலை முடிவடைகிற வரையில் பியரின் வீட்டுக்காரர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் பியரை பார்க்கவே முடியவில்லை. அவர் எங்கிருந்தார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அத்தியாயம் 11 நிறைவுற்றது. அத்தியாயம் 12. மாஸ்கோவிலிருந்து போக ரஸ்டோவ்கள் ஆயத்தம். செப்டம்பர் மாதம் 1 தேதி வரையில், அதாவது நகரத்துக்குள் எதிரி நுழைவதற்கு முதல் நாள் வரையில் ரஸ்டோவ்கள் மாஸ்கோவிலேயே தங்கியிருந்தார்கள். ஆபாலின்ஸ்கியின் கோசாக் பட்டாளத்தில் பெட்டியா சேர்ந்த பின்பு பெலாயா ஜெர்காவ் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனான். அந்த இடத்தில்தான் அவர்கள் அந்த பட்டாளத்தை அமைத்தார்கள். அவன் போனதும் கோமகள் பயத்தினால் பீடிக்கப்பட்டாள். தன்னுடைய புத்திரர்கள் இருவரும் போரில் கலந்திருப்பதையும் தன்னுடைய பாதுகாப்பிலிருந்து அவர்கள் போய்விட்டதையும் இன்றோ அல்லது நாளையோ அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வரலாம் என்பதையும் அந்த வசந்த காலத்தில் முதல் தடவையாக அப்பொழுதுதான் மிகுந்த தெளிவாக அவள் உணர்ந்தாள். அவளுக்கு பழக்கமான ஒரு சிநேகிதியின் புத்திரர்கள் 3 யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். நிக்கலஸை திருப்பி அழைக்க அவள் முயற்சித்தாள். பெட்டியாவுடன் தானும் போவதற்கு விரும்பினாள். அல்லது பீட்டர்ஸ்பர்க்கில் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பதற்கு விரும்பினாள். ஆனால் எதுவும் சாத்தியமாகவில்லை. தன்னுடைய பட்டாளம் திரும்பினால் ஒழிய அல்லது போர்க்களத்தில் உள்ள மற்றொரு பட்டாளத்திற்கு தான் மாற்றப்பட்டால் ஒழிய அவன் திரும்ப முடியாது. இராணுவத்தோடு எங்கேயோ நிக்கலஸ் இருந்தார். அவருடைய கடைசி கடிதத்திற்கு பின்னால் அவரிடமிருந்து எவ்விதமான தகவலும் இல்லை. அந்த கடைசி கடிதத்தில் இளவரசி மேரியை தாம் சந்தித்ததை பற்றி விவரமாக எழுதியிருந்தார். இரா காலங்களில் கோமகள் தூங்குவதில்லை. அவள் எப்பொழுதாவது தூங்கினால் தன்னுடைய குமாரர்கள் இறந்து கிடப்பதைப் போல கனவு காண்பாள். பல ஆலோசனைகளுக்கு பின்னால், பலரிடம் பேசியதற்கு பின்னால் அவளை அமைதிப்படுத்துவதற்கு கோமகன் வழிகளை கண்டுபிடித்தார். ஆப்லென்ஸ்கியின் பட்டாளத்திலிருந்து பெசூகாவின் பட்டாளத்திற்கு பெட்டியாவை மாற்றுவதற்கு அவர் ஏற்பாடு செய்தார். அந்த பட்டாளம் மாஸ்கோவிற்கு பக்கத்தில் பயிற்சி பெற்று கொண்டிருந்தது. பெட்டியா இராணுவ சேவையில் இருந்தாலும் இம்மாதிரி மாற்றத்தினால் தன்னுடைய குமாரர்களில் ஒருவனையாவது தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து கொள்ளலாம் என்ற திருப்தி கோமகளுக்கு ஏற்பட்டது. பெட்டியாவை மீண்டும் போகவிடாமல் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய முடியுமென்று அவள் நம்பினாள்.
ஒரு போரில் கலந்து கொள்ள முடியாத விதத்தில் அவனுடைய உத்தியோக இடங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அவள் நம்பினாள். நிக்கலஸ் போர் முனையில் அபாயத்தில் இருக்கிற வரையில் தன்னுடைய முதல் புத்திரனான அவர் மீதே தன்னுடைய மற்ற குழந்தைகளை விட அதிகமான அன்பு தனக்கு இருப்பதாக கோமகள் மனோராஜ்யம் செய்து வந்தாள். அம்மாதிரி பட்சபாதம் காட்டுவதற்காக தன்னையே அவள் கண்டித்து கொள்ளுவது உண்டு. ஆனால் தன்னுடைய கடைசி புத்திரனான பெட்டியா படிப்பில் மோசமானவன். வீட்டிலுள்ள பொருள்களை எப்பொழுதும் உடைத்து கொண்டே இருப்பான். ஒவ்வொருவருக்கும் இடையூறாக இருப்பான். சப்பை மூக்கையும் மகிழ்ச்சியான கருப்பு கண்களையும் சிவந்த கன்னங்களையும் பெட்டியா கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அப்பொழுதுதான் ரோமங்கள் அரும்பிக் கொண்டிருந்தன. இப்பேற்பட்ட ஒரு சிறுவன் பிரம்மாண்டமான பயங்கரமான கொடுமையான மனிதர்களோடு சேர்ந்து போர்க்களத்திற்கு போக விரும்புகிறான். அவர்கள் எங்கேயோ எதற்காகவோ போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு சேர்ந்திருப்பதில் அவன் மகிழ்ச்சி கொள்ளுகிறான். இவற்றையெல்லாம் கோமகள் நினைத்தபோது தன்னுடைய மற்ற குழந்தைகளை விட மிக அதிகமாக பெட்டியாவை தான் நேசிப்பதாக நினைத்தாள். பெட்டியா திரும்பி வருவதற்கு காலம் நெருங்க நெருங்க கோமகளுக்கு அதிகமாக அமைதியின்மை ஏற்பட்டது. அவனை சந்திக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு அதுவரை தான் உயிரோடு இருக்க மாட்டாள் என்று நினைக்கவும் ஆரம்பித்தாள். சோனியாவின் பிரசன்னமும் தன்னுடைய அன்புக்குரிய நட்டாஷாவின் பிரசன்னமும் அவளுடைய கணவரின் பிரசன்னமும் கூட அவளுக்கு எரிச்சலை கொடுத்தன. இவர்களோடு எனக்கு என்ன வேண்டியிருக்கிறது? எனக்கு பெட்டியாவை தவிர வேறு ஒருவரும் தேவையில்லை என்று நினைத்தாள். ஆகஸ்ட் கடைசியில் நிக்கலஸிடமிருந்து ரஸ்டோவ்களுக்கு மற்றொரு கடிதம் வந்தது. வாரோனஸ் என்ற மாகாணத்திலிருந்து அவர் எழுதியிருந்தார். குதிரைகளை வாங்குவதற்காக அங்கே அவரை அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதம் கோமகளுக்கு அமைதியை கொடுக்கவில்லை. தன்னுடைய ஒரு குமாரர் அபாயமான இடத்திலிருந்து விலகி இருப்பதால் பெட்டியாவை பற்றிய கவலை அவளுக்கு இன்னும் அதிகமாயிற்று. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளாக ரஸ்டோவ்களுக்கு பழக்கமானவர்கள் எல்லாருமே மாஸ்கோவை விட்டு போய்விட்டார்கள். அம்மாதிரி சீக்கிரமாக போய்விடும்படி ஒவ்வொருவரும் கோமகளிடம் சொல்லியும் கூட அவள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தன்னுடைய பொக்கிஷமான தன்னுடைய அருமை பெட்டியா திரும்பி வந்தான். ஆர்வம் கொண்ட கனிவோடு தன்னுடைய தாயார் தன்னை வரவேற்றும் கூட அந்த 16 வயதான அதிகாரிக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. அவனை தன்னுடைய பாதுகாப்பிலேயே வைத்திருக்க வேண்டுமென்ற அவளுடைய நோக்கத்தை அவள் மறைத்து வைத்திருந்த போதிலும் பெட்டியா அதை யூகித்து அறிந்து கொண்டான். அவளோடு இருக்கும்போது அவளுடைய உணர்ச்சிகளுக்கு இணங்கி தான் பெண்மையாக ஆய்விடக்கூடுமென்று அவன் பயந்தான். ஆகவே அவளோடு கனிவில்லாமல் பேசினான். மாஸ்கோவில் அவன் தங்கியிருந்த காலங்களில் கூடிய வரையில் அவளை தவிர்த்தான். நட்டாஷாவோடுதான் அவன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பான். அவள் மீது காதலர்களுக்கு உள்ள அன்பை போன்ற ஒரு சகோதர கனிவு அவனுக்கு எப்பொழுதுமே உண்டு. கோமகனின் வழக்கமான அஜாக்கிரதைகளினால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை அவர்கள் அதை விட்டு புறப்படுவதற்கு முடியவில்லை. அவர்களுடைய ரயாசான் மாஸ்கோ எஸ்டேட்டுகளிலிருந்துதான் அவர்களுடைய உடைமைகளை கொண்டு போவதற்கு வண்டிகள் வரவேண்டியதாய் இருந்தன. 30ஆம் தேதி வரை அவ்வண்டிகள் வரவில்லை. ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையில் ஒரே குழப்பமாகவும் பரபரப்பாகவும் மாஸ்கோ இருந்தது. ஒவ்வொரு நாளும் பாராடினோவில் காயமடைந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை டாராகா மைலாவ் கோட்டை வாசல் வழியாக உள்ளே கொண்டு வந்து மாஸ்கோவில் வெவ்வேறு பாகங்களுக்கு அவர்களை அனுப்பினார்கள். மாஸ்கோ வாசிகள் தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு மற்ற வாசல்கள் வழியாக ஆயிரக்கணக்கான வண்டிகளில் போய்க் கொண்டிருந்தார்கள். ராஸ்டாப்சைனின் பிரகடனங்களால் பலன் ஏற்படவில்லை. அந்த பிரகடனங்களாலோ அல்லது சுயமாகவோ விசித்திரமான ஒன்றுக்கொன்று விரோதமான வதந்திகள் நகரில் பரவி வந்தன. ஒருவரும் நகரை விட்டு வெளியேற விடப்பட மாட்டார்கள் என்று சிலர் சொன்னார்கள். மாதா கோயில்களிலுள்ள தெய்வ சிலைகளை எல்லாம் வெளியே கொண்டு போய்விட்டார்கள் என்றும் நகரில் உள்ளவர்கள் எல்லாரும் வெளியே போய்விட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் வேறு சிலர் சொன்னார்கள். பாரடினோ போருக்கு பின்னால் மற்றொரு போரில் பிரெஞ்சுக்காரர்கள் முறியடிக்கப்பட்டதாக சிலர் சொன்னார்கள். ருஷ்ய இராணுவம் அழிக்கப்பட்டதாக வேறு சிலர் சொன்னார்கள். மாஸ்கோவின் தற்காப்பு படை பாதிரிகளின் தலைமையில் 3 குன்றுகளுக்கு செல்லும் என்று சிலர் பேசினார்கள். மாஸ்கோவின் ஆர்ச் பிஷப்பான அகஸ்டின் என்பவர் வெளியேறக்கூடாதென்று தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சிலர் சொன்னார்கள். துரோகிகளை எல்லாம் பிடித்து விட்டதாகவும் விவசாயிகள் கலகம் செய்து மாஸ்கோவிலிருந்து வெளியே போகிறவர்களை கொள்ளையடிப்பதாகவும் சிலர் சொன்னார்கள். ஆனால் இவையெல்லாம் வெறும் பேச்சுதான். பில்லையில் நடந்த யுத்த கவுன்சிலில் மாஸ்கோவை கைவிட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்த போதிலும் அது இன்னும் அமலுக்கு வரவில்லை.
மாஸ்கோவை விட்டு போனவர்களும் இன்னும் தங்கியிருப்பவர்களும் மாஸ்கோ நிச்சயமாக கைவிடப்படும் என்பதை உணர்ந்தார்கள். அதை அவர்கள் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஆகவே சீக்கிரமாக வெளியேறி தங்களுடைய உடைமைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்று அவர்கள் நினைத்தார்கள். திடீரென்று எல்லாம் தகர்ந்து போய் மாறிவிடும் என்று பொதுவாக நினைக்கப்பட்டது. ஆனால் செப்டம்பர் 1ஆம் தேதி வரையில் அம்மாதிரி எதுவும் நடக்கவில்லை. தூக்கு மேடைக்கு கொண்டு போகப்படும் குற்றவாளி தான் உடனே சாக வேண்டும் என்பதை அறிவான் என்றாலும் தன்னை அவன் அழகு பார்த்து தன்னுடைய தலையில் உள்ள சாய்ந்திருந்த தொப்பியை சரியாக வைத்துக் கொள்வதைப் போல மாஸ்கோ தன்னை அறியாமலேயே தன்னுடைய பழக்கமான வாழ்க்கையில் போய்க் கொண்டிருந்தது. என்றாலும் அதனுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டதென்பதையும் அதனுடைய மக்கள் வழக்கமாக அனுபவித்து வந்த வாழ்க்கையின் நிலைமைகள் பூராவாக மாறிவிடும் என்பதும் அது அறிந்திருந்தது. மாஸ்கோவை கைப்பற்றுவதற்கு முன்பாக 3 தினங்களில் ரஸ்டோவ்களின் குடும்பத்தார் வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குடும்பத்தின் தலைவரான கோமகன் இலியா ரஸ்டோவ் நகரை சுற்றி வந்து எல்லா திசைகளிலிருந்தும் கிடைக்கிற வதந்திகளை அறிந்து கொண்டு தங்களுடைய பிரயாணத்திற்காக அவசரமான மேலெழுந்த வாரியான உத்தரவுகளை தமது வீட்டில் கொடுத்து வந்தார். சாமான்கள் கட்டப்படுவதை கோமகள் கவனித்து வந்தாள். ஆனால் ஒவ்வொன்றிலும் அவளுக்கு அதிருப்தியே இருந்தது. அவளிடமிருந்து விலகி ஓடும் பெட்டியாவையே எப்பொழுதும் தேடிக்கொண்டிருப்பாள். நட்டாஷாவுடன் எப்பொழுதும் அவன் இருந்து வருவதைக் கண்டு பொறாமை கொண்டாள். சாமான்களை கட்டக்கூடிய காரியார்த்தமான வேலைகளை சோனியா மட்டும்தான் கவனித்து வந்தாள். சமீப காலமாக சோனியா சோகத்தோடும் மௌனமாகவும் இருந்து வந்தாள். நிக்கலஸின் கடிதத்தில் இளவரசி மேரியை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அவளுடைய முன்னிலையிலேயே அதை பற்றி கோமகள் மகிழ்ச்சியோடு பேசி வந்தாள். இளவரசியும் நிக்கலஸும் சந்தித்தது தெய்வச் செயல்தான் என்றும் கோமகள் கூறிக்கொண்டிருந்தாள். நட்டாஷாவோடு பொல்கான்சி செய்து கொண்ட நிச்சயதார்த்தத்தில் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி கொண்டதில்லை. ஆனால் இளவரசியை நிக்கலஸ் விவாகம் செய்து கொள்ள வேண்டுமென்று நான் எப்பொழுதுமே விரும்பி வந்தேன். அம்மாதிரி நடக்கும் என்று எனக்கு ஒரு அனுமானம் தோன்றிக் கொண்டிருந்தது. அம்மாதிரி ஏற்படுவது என்பது எவ்வளவு நல்ல காரியமாக இருக்கும் என்று கோமகள் சொன்னாள். இது உண்மை என்று சோனியா உணர்ந்தாள். ரஸ்டோவ்களின் குடும்ப விவகாரங்களை சரி செய்வதற்கு ஒரு பணக்கார பெண்ணை நிக்கலஸ் விவாகம் செய்தால்தான் சாத்தியமாகும். ஆகவே இளவரசியை நிக்கலஸ் ரஸ்டோவ் விவாகம் செய்து கொள்வது நல்ல ஜோடியாய் இருக்கும் என்று அவள் நினைத்தாள். அவளுக்கு அது மிகுந்த மனக்கசப்பாய் இருந்தது. ஆனால் தன்னுடைய வருத்தத்திற்கு மாறாக அல்லது அந்த வருத்தமே காரணமாக நின்று அப்பொழுது செய்ய வேண்டிய மிகுந்த கஷ்டமான வேலைகளை தானே ஏற்றுக்கொண்டாள். அதாவது அவர்களுடைய சாமான்களை எல்லாம் கட்டி சேர்த்து வைப்பதற்கு அவள்தான் புறாவாக சுறுசுறுப்பாய் இருந்து வந்தாள். ஏதாவது செய்ய வேண்டுமென்று கோமகனோ கோமகளோ விரும்பினால் அவர்கள் சோனியாவையே அழைப்பார்கள். பெட்டியாவும் நட்டாஷாவும் அதற்கு நேர்மாறாக இருந்தார்கள். அவள் தங்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வதற்கு மாறாக பொதுவாக ஒவ்வொருவருக்கும் இடையூறாக இருந்தார்கள். நாள் பூராவாக அவர்கள் ஓடும் காலடி ஓசைகளும் கூச்சல்களும் திடீர் சிரிப்புகளும் வீடு பூராவாக எதிரொலித்து கொண்டிருந்தன. அவர்கள் சிரித்ததற்கும் மகிழ்ச்சியாய் இருந்ததற்கும் காரணம் எதுவும் கிடையாது. அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் குஷியும் நிறைந்திருந்தபடியால் ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் கொடுத்து வந்தன. வீட்டை விட்டு போனபோது ஒரு பையனாயிருந்தவன் இப்பொழுது ஒவ்வொருவரும் சொல்லியபடி ஒரு சிலாக்கியமான வாலிபராக திரும்பியபடியாலும் அவன் வீட்டில் இருப்பதாலும் சமீபத்தில் சண்டையில் சேரக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்காத பெலாயா ஜெர்காவ் என்ற இடத்தை விட்டு வந்துவிட்டபடியாலும் இன்னும் சில தினங்களில் போர் நடக்கப் போகிற மாஸ்கோவிற்கு திரும்பிவிட்டபடியாலும் தான் பின்பற்றி வரும் நட்டாஷா மிகுந்த உற்சாகமாயிருப்பதாலும் அவன் உற்சாகமடைந்தான். வெகு காலமாக சோகமாயிருந்தபடியாலும் அவளுடைய துக்கத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய எதுவும் இப்பொழுது இல்லாததாலும் தான் மிகுந்த சௌக்கியமாக இருப்பதாய் நினைத்தபடியாலும் நட்டாஷா மகிழ்ச்சியோடு காணப்பட்டாள். தன்னை பூஜிப்பதற்கு ஒருவர் இருப்பதாலும் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஒருவரை பூஜிப்பதானது வாழ்க்கை சக்கரங்களுக்கு எண்ணெய் போடுவது போலாகும். ஆகவே பெட்டியா அவளை பூஜித்து கொண்டிருந்தபடியால் அவள் மகிழ்ச்சியோடு இருந்தாள். அவர்கள் குஷியோடு இருப்பதற்கு இவற்றிற்கெல்லாம் மேலாக மற்ற காரணங்களும் உண்டு. மாஸ்கோ நகர வாசல்களில் போர் நடக்கப் போகிறது. எல்லாருக்கும் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த நகரை விட்டு தப்பி வெளியே எங்கேயோ ஓடுகிறார்கள். பொதுவாக அசாதாரணமான சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் முக்கியமாக வாலிப வயதினருக்கு மிகுந்த பரபரப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவை. அத்தியாயம் 12 நிறைவுற்றது. அத்தியாயம் 13.
காயமடைந்த அதிகாரிகளுக்கு ரஸ்டோவ்கள் ஆதரவு. ஆகஸ்ட் 31ஆம் தேதியாகிய சனிக்கிழமை அன்று ரஸ்டோவ்களின் வீட்டில் ஒவ்வொன்றும் தாறுமாறாக கிடந்தன. கதவுகள் எல்லாம் திறந்து கிடந்தன. நாற்காலி, மேஜை முதலியவைகளை வெளியே தூக்கி வந்து கொண்டிருந்தார்கள். படங்களையும் கண்ணாடிகளையும் சுவர்களிலிருந்து கீழே இறக்கினார்கள். அறைகளிலெல்லாம் பெட்டிகளும் வைக்கோலும் காகிதங்களும் கயிறுகளும் சிதறிக் கிடந்தன. விவசாயிகளும் வீட்டு அடிமைகளும் மரத்தள வரிசைகளில் கனமான சாமான்களை எடுத்துக்கொண்டு பாரமாக காலடிகளை வைத்து நடந்து சென்றார்கள். முற்றம் முழுவதிலும் விவசாயிகளின் வண்டிகள் நிறைந்திருந்தன. சில வண்டிகளில் சாமான்கள் உயரமாக அடுக்கப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தன. சில வண்டிகள் இன்னமும் காலியாய் இருந்தன. முற்றத்திலும் வீட்டிற்குள்ளும் வண்டிகளை கொண்டு வந்திருந்த விவசாயிகள் ஒருவரை பார்த்து ஒருவர் போட்ட கூச்சல்களும் காலடி ஓசைகளும் கேட்டு எதிரொலித்து கொண்டிருந்தன. காலையிலேயே கோமகன் வெளியே போனார். இந்த கூச்சல்களாலும் குழப்பங்களாலும் கோமகளுக்கு தலைவலி ஏற்பட்டது. புதிய வரவேற்பு அறையில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தனது தலையில் வினிகரால் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தாள். பெட்டியா வீட்டில் இல்லை. பாதுகாப்பு படையிலிருந்து இராணுவத்திற்கு தன்னை மாற்றும்படி ஏற்பாடு செய்வதற்காக ஒரு நண்பனை பார்ப்பதற்கு போயிருந்தான். கண்ணாடி சாமான்களையும் போர்சிலின் சாமான்களையும் கட்டுவதை மேல் பார்த்து கொண்டு நடன அறையில் சோனியா இருந்தாள். சாமான்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட தன்னுடைய அறையில் நட்டாஷா தரையில் உட்கார்ந்திருந்தாள். அவளை சுற்றி ஆடைகளும் ரிப்பன்களும் கழுத்து பட்டிகளும் சிதறி கிடந்தன. பீட்டர்ஸ்பர்க்கில் முதலாவதாக தான் நடனமாடிய போது அணிந்திருந்த பழைய நடன ஆடையை. அந்த மோஸ்தர் இப்பொழுது மாறிவிட்டது. கையில் பற்றி குத்திட்ட பார்வையோடு தரையை நோக்கி கொண்டிருந்தாள். ஒவ்வொருவரும் சுறுசுறுப்பாய் இருக்கும்போது தான் மட்டும் ஒன்றும் செய்யாமல் இருப்பது நட்டாஷாவுக்கு அவமானமாய் இருந்தது. அன்று காலையில் ஏதாவது வேலை செய்ய அவள் பல தடவை முயற்சி செய்தாள். ஆனால் அவளுடைய உள்ளம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தன்னுடைய மனப்பூர்வமாக பூரா பலத்தோடு செய்வதைத் தவிர வேறு எப்படி வேலை செய்ய முடியும் என்பது அவளுக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. போர்ஸ்லன் சாமான்களை கட்டும்போது சோனியாவுக்கு பின்னால் நின்று கொண்டு உதவி செய்ய முயற்சித்தாள். சீக்கிரமாக அந்த வேலையை விட்டுவிட்டு தன்னுடைய சாமான்களை கட்டுவதற்காக தன்னுடைய அறைக்கு திரும்பினாள். ஆடைகளையும் ரிப்பன்களையும் வேலைக்காரிகளுக்கு கொடுப்பது வேடிக்கையாய்த்தான் இருந்தது. ஆனால் அந்த நன்கொடைகளை கொடுத்து முடித்த பின்பு மீதமுள்ளவைகளை கட்ட வந்தபோது அந்த வேலை அவளுக்கு பாரமாய் தோன்றியது. துனியாஷா, நீ எல்லாவற்றையும் கட்டு. எனது அன்பே, நீ கட்டுவாயல்லவா? அவற்றையெல்லாம் கட்டுவதாக துனியாஷா மனமுவந்து வாக்குறுதி கொடுத்த பின்பு நட்டாஷா தரையில் அமர்ந்தாள். தன்னுடைய பழைய நடன ஆடையை எடுத்து வைத்து கொண்டு பழைய நினைவுகளில் இறங்கினாள். இப்பொழுது அவள் மனதில் என்ன சிந்தனைகள் இருக்க வேண்டுமோ அவற்றிற்கும் அந்த பழைய நினைவுகளுக்கும் சம்பந்தமே இல்லை. பக்கத்து அறையில் வேலைக்காரர்கள் பேசிய குரலும் பின்பக்கத்து முற்றத்திற்கு அவர்கள் வேகமாக போன காலடி ஓசைகளும் அவளுடைய சிந்தனையை கலைத்தன. நட்டாஷா எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். அங்கே காயம்பட்ட சிப்பாய்களை ஏற்றியிருந்த வண்டிகள் மிக மிக நீளமான வரிசையில் தெருவில் நிற்பதை கண்டாள். வீட்டு காரியஸ்தரும் பழைய தாதியும் சமையல்காரர்களும் வண்டிக்காரர்களும் பாத்திரம் துலக்குகிறவர்களும் வெளிவாசலில் கூடி நின்று அந்த காயம்பட்டவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சுத்தமான கைக்குட்டையை தலை மீது போட்டு அதன் மூலைகளை கைகளில் பற்றி கொண்டு நட்டாஷா தெருவிற்கு போனாள். வயோதிக மாவுரா குஜ்மைனிச்னா என்பவள் முன்னால் வீட்டு வேலைகளை மேற்பார்வையிட்டு வந்தவள் வெளிவாசலில் கூடி நின்ற கூட்டத்திலிருந்து முன்னேறி ஒரு வண்டியிடம் போனாள். அந்த வண்டிக்கு பாய்களினால் மேலே கூரை போடப்பட்டிருந்தது. அந்த வண்டிக்குள்ளே படுத்திருந்த முகம் வெளிரிய வாலிப அதிகாரியிடம் அவள் பேசினாள். நட்டாஷா சில அடிகள் முன்னால் எடுத்து வைத்து நாணத்தினால் நின்றுவிட்டாள். இன்னமும் அந்த கைக்குட்டையை பற்றி கொண்டு அந்த பழைய வேலைக்காரி பேசுவதை கவனித்து கொண்டிருந்தாள். அப்படியானால் உமக்கு மாஸ்கோவில் ஒருவரும் இல்லையா? எங்காவது ஒரு வீட்டில் நீர் தங்கினால் உமக்கு அதிக சௌக்கியமாய் இருக்கும். உதாரணமாக எங்கள் வீட்டில் தங்கலாம். குடும்பம் முழுவதும் இதை விட்டு போகிறார்கள் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அம்மாதிரி செய்யலாமா என்பது எனக்கு தெரியாது என்று அந்த அதிகாரி பலவீனமான குரலில் சொன்னார். இதோ எங்களுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் வருகிறார், அவரை கேளு என்று சொல்லி ஒரு தடித்த மேஜரை சுட்டிக்காட்டினார். அவர் அந்த தெருவில் இருந்த வண்டிகளின் வரிசை வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார். நட்டாஷா பீதியுற்ற கண்களோடு அந்த காயமடைந்த அதிகாரியின் கண்களை நோக்கிவிட்டு உடனே மேஜரை சந்திப்பதற்காக போனாள். காயமடைந்தவர்கள் எங்கள் வீட்டில் தங்கலாமா என்று அவள் கேட்டாள்.
ஒரு புன்னகையோடு அந்த மேஜர் தமது கையை தொப்பிக்கு உயர்த்தினார். குமாரியே, உனக்கு யார் வேண்டும் என்று அவர் தமது கண்களை இடுக்கி புன்னகை காட்டி கேட்டார். நட்டாஷா அமைதியோடு தனது கேள்வியை திருப்பிச் சொன்னாள். அவளுடைய முகமும் அவளுடைய நடவடிக்கையும் மிகுந்த சிந்தனையோடு காணப்பட்டன. என்றாலும் கைக்குட்டையின் மூளைகளை இன்னமும் பற்றி கொண்டிருந்தாள். அவளுடைய ஆழ்ந்த சிந்தனையை பார்த்ததும் அந்த மேஜர் புன்னகை செய்வதை நிறுத்தினார். சிறிது யோசனைக்கு பின்னால் இந்த காரியம் எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்பதை சிந்திப்பவர் போல அவர் அம்மாதிரி செய்வதற்கு சம்மதித்தார். ஹோ, ஆம், ஏன் அப்படி செய்யக்கூடாது? அவர்கள் வேண்டுமானால் தங்கலாம் என்று அவர் சொன்னார். தலையை சிறிது சாய்த்து கொண்டு மாவுராவிடம் வேகமாய் திரும்பிச் சென்றாள். அவள் அந்த அதிகாரியிடம் கருணையோடு பேசிக்கொண்டிருந்தாள். அவர்கள் தங்கலாம் என்று அவர் சொல்லுகிறார் என்று மெதுவாக நட்டாஷா கூறினாள். அந்த அதிகாரி படுத்திருந்த வண்டி ரஸ்டவுகளின் வீட்டு முற்றத்திற்குள் திருப்பப்பட்டது. அங்கிருந்த நகரவாசிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கி டசன் கணக்கான வண்டிகள் அந்த பாவாஸ்கயா தெருவில் உள்ள முற்றங்களுக்குள் போவதற்காக வரிசையாக திரும்பின. தனது வாழ்க்கையில் வழக்கமாக சந்திக்கும் கோஷ்டிக்கு வெளியாக புதிய மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு நட்டாஷா சந்தோஷம் அடைந்தாள் என்று தோன்றியது. தங்களுடைய முற்றத்திற்குள் எத்தனை அதிகமான காயமடைந்தவர்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு பேரையும் கொண்டு வருவதற்கு அவளும் மாவுராவும் முயற்சி செய்தார்கள். உன்னுடைய அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று மாவுரா கூறினாள். அதை பற்றி கவலைப்படாதே. அதனால் என்ன வந்துவிடப் போகிறது? ஒரு நாளைக்கு நாம் வரவேற்பு அறையில் வசிப்போம். நமது வீட்டின் பாதியை அவர்களுக்கு விட்டுவிடுவோம். இதோ பார் வாலிப சீமாட்டியே, நீ எல்லாவற்றையும் தலையில் இழுத்து போட்டுக் கொள்கிறாய். பக்கவாட்டு அறைகளையோ ஆண்களின் அறைகளையோ அல்லது தாதியின் அறையையோ நாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட நாம் அனுமதி பெற்றாக வேண்டும். நல்லது, நான் போய் கேட்கிறேன். நட்டாஷா வீட்டிற்குள் ஓடினாள். பாதி திறந்த கதவு வழியாக முன் பாதங்களால் நடந்து உட்காரும் அறைக்கு போனாள். அங்கே வினிகர் வாசனையும் ஹேப்மன் மருந்தின் வாசனையும் வீசிக்கொண்டிருந்தன. நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா அம்மா? ஹோ, என்ன தூக்கம் என்று கோமகள் சொன்னாள். அப்பொழுதுதான் தூங்க ஆரம்பித்தவள் உடனே விழித்து கொண்டாள். ஹா அம்மா, என் கண்ணே என்று நட்டாஷா சொல்லி அவளுக்கு பக்கத்தில் முழங்கால் படியிட்டாள். தன்னுடைய முகத்தை தன் தாயின் முகத்தோடு நெருக்கமாக வைத்து கொண்டு, நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்துவிடு. நான் அம்மாதிரி இனி செய்ய மாட்டேன். உன்னை தூக்கத்திலிருந்து நான் எழுப்பிவிட்டேன். மாவுரா என்னை அனுப்பினாள். அவர்கள் இங்கே சில காயம்பட்ட அதிகாரிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கு நீ அனுமதி கொடுப்பாயா? அவர்கள் போவதற்கு வேறு ஒரு இடமும் இல்லை. அவர்களுக்கு நீ அனுமதி கொடுப்பாய் என்று எனக்கு தெரியும் என்று அவள் வேகமாக ஒரே மூச்சில் சொன்னாள். என்ன அதிகாரிகள்? யார் அவர்களை கொண்டு வந்தார்கள்? அதை பற்றி என்னால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கோமகள் கேட்டாள். நட்டாஷா சிரித்தாள். கோமகளும் சிறிது புன்னகை காட்டினாள். நீ அனுமதி கொடுப்பாய் என்று எனக்கு தெரியும். அப்படியே அவர்களிடம் நான் சொல்லிவிடுகிறேன் என்று கூறி தனது தாயை முத்தமிட்டுவிட்டு நட்டாஷா எழுந்து வாசலுக்கு போனாள். போகிற வழியில் தனது தந்தையை அவள் சந்தித்தாள். அவர் கெட்ட செய்திகளோடு திரும்பி வந்திருந்தார். நாம் அளவுக்கு அதிகமாக தங்கிவிட்டோம் என்று தம்மை அறியாத எரிச்சலோடு கோமகன் பேசினார். கிளப்பை மூடிவிட்டார்கள். போலீஸ்காரர்களும் இதை விட்டு வெளியே போகிறார்கள். அப்பா, அது சரிதானா? சில காயமடைந்தவர்களை வீட்டிற்குள் வரும்படி நான் அழைத்திருக்கிறேன் என்று நட்டாஷா கேட்டாள். நிச்சயமாக சரிதான் என்று பராக்க புத்தியோடு அவர் பதிலளித்தார். விஷயம் அதுவல்ல. சிறிய காரியங்களில் நீ திளைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்று நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். சாமான்களை கட்டுவதில் நீ போய் உதவி செய். நாளையன்று நாம் போக வேண்டும். அம்மாதிரி உத்தரவை கோமகன் தனது பிரதான காரியஸ்தருக்கும் வேலைக்காரர்களுக்கும் கொடுத்தார். டின்னர் சமயத்தில் வீட்டிற்கு திரும்பி வந்த பெட்டியா தான் கேட்ட செய்திகளை எல்லாருக்கும் சொன்னான். கிரெம்லின் என்ற இடத்தில் மக்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பதாகவும் 3 தினங்களுக்கு முன்பாக தாம் அழைப்பு விடுப்பதாக ராஸ்டாப்சைன் தமது பிரகடனத்தில் சொல்லியிருந்த போதிலும் இப்பொழுதே உத்தரவு கொடுத்து விட்டார்கள் என்றும் சொன்னான். நாளையன்று ஒவ்வொருவரும் ஆயுதங்களோடு 3 குன்றுகளுக்கு வரவேண்டும் என்றும் அங்கே ஒரு பெரிய போர் நடக்கப் போகிறதென்றும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருப்பதாக மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் என்றும் சொன்னான். இதை பெட்டியா சொல்லிய போது அவன் முகத்தில் காணப்பட்ட ஆவலான பரபரப்பை பீதியோடு கோமகள் நோக்கினாள்.
வரப்போகும் போரை பற்றிய நினைப்பில் அவன் மகிழ்ந்திருப்பதை அவள் அறிவாள். எனவே அந்த போருக்கு அவன் போகக்கூடாது என்று அவள் ஒரு வார்த்தை சொல்லுவாளானால் அவன் என்ன பேசுவான் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதாவது மக்களை பற்றியும் கௌரவத்தை பற்றியும் தந்தை நாட்டை பற்றியும் புத்தியில்லாத விதமாக எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பான். பிடிவாதமாகவும் ஆண் தன்மையோடும் அவன் பேசுவானாகையால் அதை மறுத்து பேசுவதற்கு முடியாமல் இருக்கும். அவளுடைய திட்டங்களை அவை கெடுத்துவிடும். ஆகவே அந்த போர் நடப்பதற்கு முன்பாகவே அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்று அவள் நம்பினாள். ஆகவே அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் டின்னருக்கு பின்னால் கோமகனை தனியாக அழைத்து தங்களை சீக்கிரமாக சாத்தியமானால் அன்றிரவே அழைத்து கொண்டு போய்விடும்படி கண்ணீர் விட்டு அவள் கெஞ்சினாள். தனக்கு அன்பு இருக்கிற இடத்தில் தன்னை அறியாத தந்திரம் பெண்ணுக்கு ஏற்படுவதுண்டு. அதுவரை பீதி என்பதையே காட்டாமல் இருந்த கோமகள் அன்றிரவு அதை விட்டு போகாவிட்டால் பீதியினால் தான் மாண்டு விடுவேன் என்று சொன்னாள். இப்பொழுது அதை பற்றிய நடிப்பு எதுவுமே இல்லாமல் எதை கண்டாலும் அவள் பயந்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அத்தியாயம் 14. ரஸ்டோ மாளிகையில் இளவரசர் ஆண்ட்ரூ தனது குமாரியை பார்த்துவிட்டு வருவதற்காக வெளியே போன திருமதி ஷாஸ் திரும்பி வந்தாள். மியாஸ்னைட்ஸ்கி என்ற தெருவில் உள்ள மதுக்கடையில் தாம் கண்ட காட்சிகளை அவள் சொன்னாள். அதை கேட்டதும் கோமகளின் பீதி அதிகமாயிற்று. அந்த தெரு வழியாக ஷாஸ் திரும்பி வர முயற்சித்த போது முன்பாக குடியாளர்களின் கூட்டம் கூடி நின்று கலகம் செய்து கொண்டிருந்தது. ஆகவே அவள் ஒரு வண்டியில் ஏறிக்கொண்டு பக்கத்து தெரு வழியாக வீட்டிற்கு வந்தாள். அந்த மதுக்கடையில் பீப்பாய்களை மக்கள் உடைப்பதாகவும் அம்மாதிரி அவர்கள் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவள் ஏறி வந்த வண்டிக்காரன் அவளிடம் சொன்னான். டின்னருக்கு பின்னால் உற்சாகம் கொண்ட வேகத்தோடு ரஸ்டோவ்களின் வீட்டுக்காரர்கள் எல்லாரும் தங்கள் சாமான்களை கட்டி புறப்படுவதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். வயோதிக கோமகன் தானும் வேலை செய்ய ஆரம்பித்து வீட்டிலிருந்து முற்றத்திற்கு போவதும் முற்றத்திலிருந்து வீட்டிற்குள் வருவதும் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு குழப்பமான உத்தரவுகளை கொடுப்பதும் அவர்களை இன்னும் அதிகமாக பதைபதைக்கும்படி செய்வதுமாக இருந்தார். முற்றத்து வேலைகளை பெட்டியா கவனித்து வந்தான். முன்னுக்கு பின் முரணாக கோமகன் உத்தரவு கொடுத்தபடியால் சோனியாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வீட்டிற்குள்ளும் முற்றத்திலும் வேலைக்காரர்கள் இரைச்சல்களோடு சுற்றி சுற்றி வந்து கூச்சலிட்டு கொண்டும் வாதமிட்டு கொண்டும் இருந்தார்கள். நட்டாஷா தன்னுடைய தனி குண விசேஷப்படி திடீரென்று ஆர்வத்தோடு வேலை செய்ய ஆரம்பித்தாள். முதலில் சாமான்களை கட்டும் வேலையில் அவள் வந்து சேர்ந்ததை பார்த்து ஒருவருக்கும் நம்பிக்கை ஏற்படவில்லை. அவள் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்து அவள் சொல்லுவதை கேட்க விரும்பவில்லை. ஆனால் அவள் உறுதியோடும் ஆர்வத்தோடும் தான் சொல்லுகிறபடி செய்ய வேண்டுமென்று கட்டாயப்படுத்தினாள். அவர்கள் அவள் சொல்லுவதை கேட்காமல் இருந்ததற்காக கோபம் கொண்டு அழக்கூட ஆரம்பித்தாள். கடைசியாக தன்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும்படி செய்தாள். அவளுடைய முதல் வேலை கம்பளங்களை கட்டுவதாகும். அந்த வேலையில் மிகுந்த உற்சாகத்தோடு அவள் தலையிட்டு செய்து முடித்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டினாள். விலை உயர்ந்த கேபலின் படுதாக்களும் பாரசீக கம்பளங்களும் கோமகன் வீட்டில் இருந்தன. நடன அறையில் 2 பெட்டிகள் திறந்து நின்றன. ஒன்றில் கண்ணாடி சாமான்களை பூராவாக வைத்து நிரப்பியிருந்தார்கள். மற்றொன்றில் கம்பளங்களை வைத்திருந்தார்கள். மேஜைகள் மீது இன்னும் ஏராளமான கண்ணாடி சாமான்களை கொண்டு வந்தார்கள். ஆகவே மற்றொரு பெட்டி அவசியமாய் இருந்தது. அதை எடுத்து வருவதற்காக வேலைக்காரர்கள் சென்றார்கள். சோனியா, ஒரு நிமிஷம் பொறு, நாம் எல்லாவற்றையும் இவற்றிற்குள்ளேயே திணித்து விடலாம் என்று நட்டாசா சொன்னாள். குமாரியே, அப்படி செய்ய உன்னால் முடியாது. நாங்கள் முயற்சி செய்து பார்த்து விட்டோம் என்று பட்லரின் உதவியாளன் கூறினான். இல்லை, ஒரு நிமிஷம், தயவு செய்து பொறு. ஒரு பெட்டியில் இருந்த காகிதத்தால் சுற்றப்பட்டிருந்த தட்டுகளை நட்டாஷா வேகமாக வெளியே எடுத்தாள். இந்த தட்டுகளை இந்த கம்பளங்களுக்கு இடையே வைக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். இந்த கம்பளங்கள் பூராவையும் 3 பெட்டிகளுக்குள்ளும் அடைத்து விட்டோமானால் அதுவே பெரிய காரியம் என்று உதவி பட்லர் கூறினான். ஓ, தயவு செய்து பொறு என்று நட்டாஷா சொல்லிவிட்டு ஜாக்கிரதையாகவும் வேகமாகவும் சாமான்களை பிரித்து வைத்தாள். இவையெல்லாம் நமக்கு அவசியமில்லை என்று சொல்லிவிட்டு சில கீவ் பிரதேச தட்டுகளை தனியாக எடுத்து வைத்தாள். இவையெல்லாம் ஆம், நமக்கு அவசியம். இவற்றையெல்லாம் கம்பளங்களுக்கிடையே வைக்க வேண்டும் என்று சாக்சனி தட்டுகளை சுட்டிக்காட்டி அவள் சொன்னாள். அப்படி வேண்டாம் நட்டாஷா, நீ சும்மா இரு, எல்லாவற்றையுமே நாம் கட்டிவிடுவோம் என்று கண்டிப்போடு சோனியா சொன்னாள். இந்த வாலிப சீமாட்டி எப்பேற்பட்டவளாயிருக்கிறாள் என்று வீட்டு காரியஸ்தர் சொன்னார்.
ஆனால் நட்டாஷா இடம் கொடுக்கவில்லை. ஒவ்வொன்றையும் வெளியில் எடுத்து மீண்டும் வேகமாக திருப்பி கட்ட ஆரம்பித்தாள். மலிவான ருஷ்ய கம்பளங்களும் உபயோகமற்ற கண்ணாடி சாமான்களும் அவசியமில்லை என்றும் அவற்றை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்றும் அவள் தீர்மானித்தாள். பெட்டிகளிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுத்து மீண்டும் பெட்டிகளில் அடுக்க ஆரம்பித்தார்கள். எடுத்துக்கொண்டு போவதற்கு தகுதியற்ற மலிவான சாமான்களை அவர்கள் களைந்துவிட்ட பின்பு விலை உயர்ந்த சாமான்கள் எல்லாம் அந்த 2 பெட்டிகளுக்கும் அடங்கிவிட்டன. கம்பளங்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் மூடியை பொருத்த முடியவில்லை. அதிலிருந்து சில சாமான்களை எடுக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் நட்டாஷா அம்மாதிரி செய்ய விடாமல் தன்னுடைய இஷ்டப்படியே செய்தாள். சாமான்களை மாற்றி மாற்றி வைத்து கீழே அமுக்கி தன்னுடைய அந்த வேலைக்காக அழைத்து வைத்திருந்த பெட்டியாவையும் அந்த உதவி பட்லரையும் விட்டு அந்த பெட்டியின் மூடியை அமுக்க செய்தாள். தானும் மும்முரமாய் முயற்சி செய்தாள். அது போதுமானது நட்டாஷா, நீ சொன்னதுதான் சரி என்பது இப்பொழுது எனக்கு தெரிகிறது. ஆனால் அந்த பெட்டியில் மேலாயுள்ள ஒன்றை மட்டும் வெளியே எடுத்துவிடு என்று சோனியா கூறினாள். நான் அப்படி செய்ய முடியாது என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். தன்னுடைய வியர்த்து கொண்டிருந்த முகத்தின் மீது தொங்கிக் கொண்டிருந்த தலைமுடியை ஒரு கையால் பற்றி கொண்டு மற்றொரு கையால் அந்த கம்பளங்களை கீழே அமுக்கினாள். பெட்டியா, இப்பொழுது அமுக்கு. வசைலிச், இப்பொழுது கடினமாக அமுக்கு என்று அவள் கூச்சலிட்டாள். கம்பளங்களையெல்லாம் உள்ளே அமுக்கி மேலே மூடியை போட்டார்கள். நட்டாஷா தனது கைகளை தட்டி சந்தோஷ கூச்சலிட்டாள். அவளுடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் கீழே விழுந்தன. ஆனால் ஒரு நிமிஷம்தான் அம்மாதிரி இருந்தாள். உடனே மீண்டும் புதிய வேகத்தோடு வேலை செய்ய ஆரம்பித்தாள். அவளிடம் எல்லாருக்கும் பூரண நம்பிக்கை ஏற்பட்டது. கோமகனின் உத்தரவை நட்டாஷா மாற்றிவிட்டாள் என்று தெரிந்தபோது கூட கோமகன் அதற்காக கோபம் கொள்ளவில்லை. வேலைக்காரர்கள் அவளிடம் வந்து ஒரு வண்டியில் ஏற்றப்பட்ட சாமான்கள் போதுமா என்றும் கயிறு போட்டு அவற்றை கட்டிவிடலாமா என்றும் கேட்டார்கள். இப்பொழுது நட்டாஷாவின் மேற்பார்வையில் வேலைகளெல்லாம் வெகு துரிதமாக நடந்து முடிந்தன. அனாவசியமான சாமான்களை விட்டுவிட்டு மிக உயர்ந்த சாமான்களை மட்டும் எவ்வளவு அடக்கமாக கட்ட முடியுமோ அம்மாதிரி கட்டி முடித்தார்கள். இரவு வெகுநேரம் வரையிலும் மிகுந்த கடினமாக அவர்கள் வேலை செய்த போதிலும் இன்னும் பூராவாக கட்டி முடியவில்லை. பிரயாணத்தை மறுநாள் காலை வரையில் தள்ளி வைத்திருந்தபடியால் கோமகனும் படுக்கைக்கு போய்விட்டார். சோனியாவும் நட்டாஷாவும் தங்கள் ஆடைகளை களையாமலேயே உட்காரும் அறையில் படுத்து தூங்கினார்கள். அன்று இரவு பாவார்ஸ்காயா வழியாக மற்றொரு காயமடைந்தவரை கொண்டு வந்தார்கள். வெளிவாசலில் நின்று கொண்டிருந்த மாவ்ரா அவரை ரஸ்டோவ்களின் வீட்டு முற்றத்திற்கு கொண்டு வரும்படி சொன்னாள். அவர் ஒரு முக்கியமான மனிதராய் இருக்கக்கூடும் என்று மாவ்ரா நினைத்தாள். அவரை ஒரு பிரயாண வண்டியில் கொண்டு வந்தார்கள். அவர் மீது ஒரு துணியால் மூடியிருந்தார்கள். வண்டிக்கு முன்னால் வண்டியோட்டியின் பக்கத்தில் ஒரு கௌரவமான வயோதிகர் அமர்ந்திருந்தார். அந்த வண்டிக்கு பின்னால் மற்றொரு வண்டியில் ஒரு டாக்டரும் 2 சிப்பாய்களும் தொடர்ந்து வந்தார்கள். தயவு செய்து உள்ளே வாருங்கள், எஜமான்கள் இதை விட்டு போகிறபடியால் வீடு பூராவும் காலியாகத்தான் இருக்கும் என்று அவள் அந்த வயோதிகரிடம் கூறினாள். நல்லது என்று அவர் ஒரு பெருமூச்சோடு கூறினார். உயிரோடு அவரை வீடு கொண்டு சேர்க்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மாஸ்கோவில் எங்களுடைய சொந்த வீடு ஒன்று உண்டு. ஆனால் இங்கிருந்து வெகு தூரத்தில் அது இருக்கிறது. அந்த வீட்டிலும் இப்பொழுது யாரும் வசிக்கவில்லை. நீங்கள் உள்ளே வந்து எங்களை கௌரவப்படுத்துங்கள். எஜமானரின் வீட்டில் ஒவ்வொன்றும் ஏராளமாய் இருக்கிறது. உள்ளே வாருங்கள். அவர் மிகுந்த அசௌக்கியமாய் இருக்கிறாரா என்று அவள் கேட்டாள். அவர் நம்பிக்கையற்ற விதமான செய்கை காட்டினார். அவரை உயிரோடு கொண்டு சேர்ப்போம் வீட்டுக்கு என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. டாக்டரை நாங்கள் கேட்க வேண்டும். அந்த வயோதிகர் வண்டியின் முன்பக்கத்திலிருந்து கீழே இறங்கி பின்னால் வந்த வண்டிக்கு போனார். ரொம்ப சரி என்றார் டாக்டர். அந்த வயோதிக வேலைக்காரர் பிரயாண வண்டிக்கு திரும்பினார். அதன் உள்ளே நோக்கினார். திருப்தியற்ற விதமாக தமது தலையை ஆட்டிவிட்டு முற்றத்திற்குள் வண்டியை கொண்டு போகும்படி வண்டியோட்டிக்கு சொல்லிவிட்டு மாராவுக்கு பக்கத்தில் நின்றார். ஓ இயேசு கிறிஸ்துவே என்று அவள் முணுமுணுத்தாள். அந்த காயம்பட்டவரை வீட்டிற்குள் கொண்டு வரும்படி அவள் அழைத்தாள். எஜமானர்கள் ஆட்சேபிக்க மாட்டார்கள் என்று அவள் சொன்னாள். அந்த காயம்பட்டவரை மேல் மாடிக்கு கொண்டு போக அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே பக்கவாட்டில் இருந்த திருமதி ஷாஸின் அறைக்கு அவரை கொண்டு போய் படுக்க வைத்தார்கள். அந்த காயமடைந்தவர்தான் இளவரசர் ஆண்ட்ரூ போல்கான்ஸ்கி. அத்தியாயம் 14 நிறைவுற்றது. அத்தியாயம் 15 ரஸ்டோவ் கோமகனின் தியாக உள்ளம். மாஸ்கோவின் கடைசி நாள் வந்துவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது இலையுதிர் காலம்.
அன்று வானம் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. ஆராதனைக்காக மாதா கோயில்களில் மணிகள் எல்லாம் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைக்கு நடப்பதைப் போல ஒலித்து கொண்டிருந்தன. நகருக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை ஒருவரும் இன்னமும் உணர்ந்ததாக தெரியவில்லை. மாஸ்கோவின் வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்தது என்பதை 2 விஷயங்கள் சுட்டிக்காட்டின. ஒன்று ஏழை மக்கள், மற்றொன்று பொருள்களின் விலைகள். தொழிலாளர்கள், வீட்டு அடிமைகள், விவசாயிகள், சில அதிகாரிகள், வேதாகம மாணவர்கள், சில பிரபுக்கள் ஆகியவர்கள் கலந்த ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அன்று அதிகாலையில் 3 குன்றுகள் என்ற பிரதேசத்திற்கு போனார்கள். ராஸ்டாப்சைனுக்காக அங்கே காத்திருந்தார்கள். அவர் அங்கே வரவில்லை. ஆகவே மாஸ்கோவை கைவிட்டுவிட்டு போகிறார்கள் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்த பின்பு அவர்கள் திரும்பி நகருக்குள் பிரவேசித்து மதுக்கடைகளுக்கும் உணவு கடைகளுக்கும் போனார்கள். அங்கிருந்த நிலைமையை அன்றிருந்த விலைகள் சுட்டிக்காட்டின. ஆயுதங்கள், தங்கம், வண்டிகள், குதிரைகள் ஆகியவையின் விலைகள் மேலே ஏறிக்கொண்டே இருந்தன. ஆனால் காகித பணத்தின் மதிப்பும் நகரத்திலுள்ள சுகானுபவ சரக்குகளின் விலைகளும் கீழே குறைந்து கொண்டே போயின. நடுப்பகலில் விலையுயர்ந்த சரக்குகளை ஏற்றிக்கொண்டு போகிற வண்டிக்காரர்கள் தாங்கள் ஏற்றி செல்லும் சாமான்களில் பாதியை தங்களுக்கு கூலியாக கொடுத்து விட வேண்டும் என்று கேட்டார்கள். விவசாயிகளின் குதிரைகள் ஒவ்வொன்றும் 500 ரூபில்களுக்கு விலை போயின. மேஜை, நாற்காலி, பீரோக்கள், கண்ணாடிகள், அலங்கார பொருள் ஆகியவைகளை விலை எதுவும் இன்றியே இனாமாக கொடுத்தார்கள். முன்னால் நடந்து வந்த வாழ்க்கையின் நிலைமைகள் மாறிவிட்டதை ரஸ்டோவ்களின் பழைய மோஸ்தரான வீட்டில் வசித்து வந்தவர்கள் கொஞ்சம் கூட உணரவில்லை. அடிமைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வீட்டில் இருந்த ஏராளமானவர்களில் 3 பேர் இரவிலேயே காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் அந்த வீட்டில் திருட்டு எதுவும் நடக்கவில்லை. அவர்களுடைய உடைமைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய எஸ்டேட்டுகளிலிருந்து வந்த 30 விவசாய வண்டிகள்தான் விலை உயர்ந்தவைகளாக காணப்பட்டன. அவற்றை கண்டு மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆகையால் அந்த வண்டிகளுக்கு ஏராளமாக பணம் கொடுத்து வாங்குவதாக பலர் கூறினார்கள். அவர்களுடைய குதிரைகளுக்கும் வண்டிகளுக்கும் உயர்ந்த தொகை விலையாக கொடுப்பதாக கூறியது மட்டுமல்ல, முந்தைய தினத்தின் மாலையிலும் செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று காலையிலும் காயமடைந்த அதிகாரிகள் அனுப்பிய சேவகர்களும் வில்லேஜ் சேவகர்களும் ரஸ்டோவ்களின் முற்றத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். பிரதான காரியஸ்தரிடம்தான் அவர்கள் தங்கள் வேண்டுகோள்களை சமர்ப்பித்தார்கள். ஆனால் அவர் கண்டிப்பாக மறுத்துவிட்டார். கோமகனிடம் அதை பற்றி தாம் பிரஸ்தாபிக்க முடியாதென்றும் கூறிவிட்டார். ஒரு வண்டியை கொடுத்தால் பின்னால் மற்றொரு வண்டியை கேட்கும்போது மறுக்க முடியாது. தங்களுடைய சொந்த வண்டிகளை கூட, எல்லா வண்டிகளையும் கூட கொடுக்க வேண்டியதாய் ஏற்படும். அந்த 30 வண்டிகளையும் கொடுத்தாலும் கூட அந்த காயமடைந்தவர்கள் எல்லாரையும் காப்பாற்றிவிட முடியாது. இம்மாதிரியான ஒரு பேராபத்தான சமயத்தில் ஒருவர் தம்மையோ தமது குடும்பத்தையோ கவனிக்காமல் விட்டுவிட முடியாது. இந்த விதமாக தமது எஜமானரின் சார்பில் அந்த பிரதான காரியஸ்தர் சிந்தித்தார். காலையில் எழுந்தவுடன் அதிகாலையில்தான் தூங்க ஆரம்பித்த கோமகளை எழுப்பிவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் கோமகன் இலியா ரஸ்டோவ் மெதுவாக படுக்கை அறையிலிருந்து முற்ற மண்டபத்திற்கு வந்தார். பூ போட்ட பட்டு அங்கியை அணிந்திருந்தார். முற்றத்தில் வண்டிகள் எல்லாம் கயிறுகளால் கட்டப்பட்டு தயாராக நின்றன. பிரயாண வண்டிகள் எல்லாம் முற்ற மண்டபத்தில் நின்று கொண்டிருந்தன. பிரதான காரியஸ்தர் முற்ற மண்டபத்தில் நின்று கொண்டு ஒரு வயோதிக வில்லேஜ் சேவகனிடம் கையில் கட்டுப்போட்டு கொண்டிருந்த முகம் வெளிரிய ஒரு வாலிப அதிகாரியிடமும் பேசிக்கொண்டிருந்தார். கோமகனை அந்த பிரதான காரியஸ்தர் பார்த்ததும் கண்டிப்பாக அவர்களுக்கு சைகை காட்டி அதை விட்டு போகும்படி கூறினார். நல்லது வசைலி, எல்லாம் தயாராகிவிட்டதா என்று கோமகன் தமது வழுக்கை தலையை தடவிக்கொண்டே கேட்டார். நல்ல சுவாபத்தோடு அந்த அதிகாரியையும் வில்லேஜ் சேவகனையும் பார்த்து தலையை ஆட்டினார். புதுமுகங்களை பார்ப்பதற்கு அவருக்கு எப்பொழுதுமே விருப்பம் உண்டு. மேன்மை தங்கியவரை, நாம் உடனே குதிரைகளை பூட்டிவிடலாம். நல்லது, கோமகள் வெளித்ததும் கடவுளின் அருள் இருந்தால் நாம் உடனே புறப்பட்டு விடலாம். கணவான்களே, என்ன விசேஷம் என்று அவர் சொல்லிவிட்டு அந்த அதிகாரியை பார்த்து, எனது வீட்டில் நீர் தங்கி இருக்கிறீரா என்று கேட்டார். அந்த அதிகாரி நெருங்கி வந்தார். திடீரென்று அவர் முகம் சிவந்தது. கோமகனே, எனக்கு அனுமதி கொடுக்க தயவு செய்யுங்கள். கடவுளுக்காக உமது வண்டிகளில் ஒன்றில் ஒரு மூலையில் இருக்க அனுமதியுங்கள். இங்கே என்னுடன் எதுவும் இல்லை. சாமான்கள் ஏற்றிய வண்டியில் நான் உட்கார அனுமதித்தால் போதும். அந்த அதிகாரி பேசி முடிப்பதற்கு முன்பாக அந்த வில்லேஜ் சேவகன் தனது எஜமானருக்காக அதே மாதிரி விண்ணப்பம் செய்து கொண்டான். ஓ, ஆம் 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 என்று கோமகன் அவசரமாகச் சொன்னார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி வசைலஜ், நீ அதை செய்து முடிப்பாயாக. 1-2 வண்டிகளில் உள்ள சாமான்களை கீழே இறக்கிவிடு.
நல்லது. அதனால் அதனால் என்ன? எது அவசியமோ அதை செய்வாயாக என்று கோமகன் தெளிவில்லாத ஏதோ ஒரு உத்தரவை முணங்கினார். அதே சமயத்தில் தமது நன்றியை காட்டும் முகபாவம் அந்த அதிகாரியின் முகத்தில் தோன்றி அந்த உத்தரவை உறுதி செய்தது. கோமகன் தம்மை சுற்றி பார்த்தார். முற்றத்திலும் வெளி வாசல்களிலும் பக்கவாட்டிலுள்ள ஜன்னலிலும் காயமடைந்த அதிகாரிகளும் அவர்களுடைய வில்லை சேவகர்களும் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் கோமகனை பார்த்து முற்ற மண்டபத்திற்கு முன்னேறினார்கள். தயவு செய்து மேல் படிக்கட்டிற்கு போகலாம் மேன்மை தங்கியவரே. அந்த படங்களை பற்றி உமது உத்தரவு என்ன என்று பிரதான காரியஸ்தர் கேட்டார். கோமகன் அவரோடு வீட்டிற்கு போனார். வண்டியில் இடம் வேண்டுமென்று கேட்கிற காயமடைந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது என்று கோமகன் தமது உத்தரவை திருப்பிச் சொல்லிக் கொண்டிருந்தார். நல்லது, பாதகமில்லை. சில சாமான்களை இறக்கி வைத்து விடலாம் என்று மற்றவர்களுக்கு கேட்டுவிடக்கூடாதே என்ற பீதியில் மெதுவான அந்தரங்கமான குரலில் அவர் பேசினார். 9 மணிக்கு கோமகள் விழித்தாள். மாட்ரியோவ்னா டிமாவ்பீவ்னா என்பவள் கோமகளின் விவாகத்திற்கு முன்பாக அவளுக்கு சேடியாக இருந்தாள். இப்பொழுது ஒரு பிரதான பாதுகாப்பாளராக வேலை பார்த்து வருகிறாள். அவள் கோமகளிடம் வந்து திருமதி ஷாஸ் கோபித்துக் கொள்வதாக கூறினாள். ஏனெனில் அவளுடைய பெட்டிகளையும் வாலிப சீமாட்டிகளின் வசந்தகால உடைப்பெட்டிகளையும் விட்டுவிட்டு போக முடியாதென்று அவர்கள் சொல்லுவதாக கூறினாள். கோமகள் இதை பற்றி விசாரித்தாள். திருமதி ஷாஸின் பெட்டியை வண்டியிலிருந்து இறக்கிவிட்டதாகவும் பெட்டிகளையெல்லாம் கயிறுகளை அவிழ்த்து வண்டிகளிலிருந்து இறக்கி காயம்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்கப் போவதாகவும் அவள் கேள்விப்பட்டாள். கோமகன் தம்முடைய இளகிய மனப்பான்மையினால் காயம்பட்டவர்களையும் தங்களோடு அழைத்துச் செல்ல உத்தரவிட்டிருப்பதாக அறிந்தாள். ஆகவே தனது கணவரை அழைத்து வரும்படி கோமகள் சொல்லி அனுப்பினாள். எனது அன்பானவரே, இது என்ன? சாமான்களையெல்லாம் வண்டிகளிலிருந்து இறக்குவதாக நான் கேள்விப்படுகிறேனே. எனதன்பே, உனக்கு தெரியும், நான் உன்னிடம் சொல்ல விரும்பினேன். அன்பான கோமகளே, ஒரு அதிகாரி என்னிடம் வந்து காயம்பட்டவர்களுக்காக சில வண்டிகள் வேண்டுமென்று கேட்டார். நமது சாமான்களையெல்லாம் வேண்டுமானால் மீண்டும் நாம் விலைக்கு வாங்கி கொள்ளலாம். ஆனால் அந்த காயம்பட்டவர்களை பின்னால் விட்டுவிட்டு போனால் அவர்களுக்கு என்ன நேரும் என்பதை யோசித்துப்பார். உண்மையாக நமது முற்றத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களை இங்கே வரும்படி அழைத்தோம். அவர்களில் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எனது அன்பே, உனக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களையும் அழைத்து செல்வோம். இப்பொழுது என்ன அவகாசம்? பண சம்பந்தமான விஷயங்களை பேசும்போதெல்லாம் எப்பொழுதும் பீதியோடு தான் அவர் பேசுவார். அதே மாதிரி இப்பொழுதும் கோமகன் பேசினார். அம்மாதிரி சங்கோஜ துணியை கோமகள் கேட்டு பழக்கமாயிருந்தாள். அந்த துணியில் அவர் பேச ஆரம்பித்தால் தனது குழந்தைகளின் நன்மைக்கு விரோதமாக எதையோ அவர் செய்ய போகிறார் என்பதை அவள் அறிவாள். அதாவது ஒரு புது கட்டடத்தையோ அல்லது ஒரு புது செடி கூடத்தையோ அல்லது ஒரு நாடகத்தையோ அல்லது ஒரு வாத்திய கோஷ்டியையோ ஆரம்பித்து பண செலவிற்கு வழிவைப்பார் என்பது அவளுக்கு தெரியும். அம்மாதிரியான சங்கோஜ துணியில் அவர் எதை பேசினாலும் அதையெல்லாம் ஆட்சேபிப்பது கோமகளுக்கும் வழக்கமாக இருந்தது. அம்மாதிரியாக ஆட்சேபிக்க வேண்டியது தனது கடமை என்றும் அவள் நினைத்தாள். கோமகள் கண்ணீர் விட்டு பணிந்து போகும் தோற்றத்தை மேற்கொண்டு தனது கணவரிடம் கூறினாள். கோமகனே, நான் சொல்லுவதை கவனித்து கேளும். நீர் செய்த நிர்வாகத்தினால் நமது வீட்டிற்கு விளையாக எதையும் பெற முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது நமது குழந்தைகளினுடைய உடைமைகளையெல்லாம் நம்முடைய உடைமைகளையெல்லாம் தூர எறிந்து விடும்படி சொல்லுகிறேன். நமது வீட்டில் உள்ள எல்லாம் 100,000 ரூபில்கள் பெருமானவை என்று நீரே சொன்னீர். எனது அன்பே, நான் அதற்கு சம்மதிக்க முடியவே முடியாது. உமது இஷ்டப்படி செய்து கொள்ளும். காயம்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டியது சர்க்காரின் பொறுப்பு. அதை அவர்களும் அறிவார்கள். லாபோகைன் என்ற எதிர் வீட்டில் உள்ளவர்களை பாரும். எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு 2 தினங்களுக்கு முன்பாகவே அவர்கள் போய்விட்டார்கள். மற்ற மக்கள் எல்லாம் அப்படித்தான் செய்கிறார்கள். நாம் தான் முட்டாள்களாய் இருக்கிறோம். என் மீதுதான் உமக்கு இரக்கம் இல்லாவிட்டாலும் குழந்தைகளுக்காகவாவது கொஞ்சம் இரக்கம் காட்டும். தமது கைகளை அதைரியத்தோடு ஆட்டிக்கொண்டு பதில் பேசாமல் கோமகன் அந்த அறையை விட்டு வெளியே போனார். அப்பா, எதற்காக நீர் அதை செய்கிறீர் என்று அவரோடு தனது தாயாரின் அறைக்குள் நுழைந்த நட்டாஷா கேட்டாள். ஒன்றுமில்லை, இதை பற்றி உனக்கென்ன என்று கோமகன் கோபத்தோடு முணங்கினார். ஆனால் நான் கேட்டேன், எதற்காக அம்மா ஆட்சேபிக்கிறாள் என்று நட்டாஷா கேட்டாள். இதை பற்றி உனக்கென்ன என்று கோமகன் கூச்சலிட்டார்.
நட்டாஷா ஜன்னல்களுக்கு பக்கத்தில் சென்று சிந்தனை செய்தாள். அப்பா, இதோ நம்மை பார்ப்பதற்காக பெர்க் வருகிறார் என்று ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து அவள் கூறினாள். அத்தியாயம் 15 நிறைவுற்றது.